வணக்கம். எல்லாருக்கும் நான் தான் உங்கள் மூர்த்தி. அது கோவிலுக்கு போங்க போகலாம். யாராவது ஜாதகம் பார்க்க போகிறேன், சோசியம் பார்க்க போகிறேன், மந்திரவாதியை பார்க்க போகிறேன், செய்வனை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களே, அது எல்லாமே பொய். சரிங்களா? நான் சொல்கிறது எல்லாமே அது நீ கேட்கவோ கேட்காதது உங்களோட விருப்பம். சரியா? நான் ஒரே ஒரு சொல்லிடுறேன். ஜோசியம் பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது எல்லாமே பொய். நீ பிறந்த உடனே உனக்கு இந்த நெத்தியில் சென்றில் குழியில் அது உதவுதுன்னு பார்த்தியா, அந்த மூடுறதுக்குள்ளே உனக்குள்ளே என்ன இருக்குது, உனக்கு இப்படி தான் வாழ்வுன்னு அதில் எழுதிடுறான். என்ன எழுதுறான்? அதில் உன் விதியை எழுதிடுறான். அந்த விதிப்படி தான் நீ நடப்ப. சரியா? அதை மீறி உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. நீ கோடி ரூபாய் சம்பாதிச்சது தான், நீ திரும்ப எப்படி உனக்கு என்ன எழுதிருக்கானோ அப்படி தான் உன்னால் வாழ முடியும். நீ எத்தனை ஜோசியக்காரனை பார்த்தாலும் சரி தான். இப்போ ஜோசியக்காரனை பார்க்க போகிற, ஜோசியக்காரனை பார்க்க போறியே, ஜோசியக்காரன் பார்க்க போகிறது ஓகே தான். இந்த ஜோசியம் பார்க்க போறிய, ஜோசியம் பார்த்து எத்தனை பேர் பிச்சைக்காரன் அலையிறான். ஏன் அவனெல்லாம் ஜோசியம் பார்க்குறான், ஏன் பிச்சைக்காரன் அலையிறான்? பணக்காரன் ஆக்கி விடலாமே, கேட்க முடியல அவனால். அக்கா சொல்லுவாக்கும், எவனாலே முடியாது. அந்த இறைவன் நினச்சா தான் முடியும். அவன் எழுதினது தான், அதுக்கு இடையில எவனும் ஒன்று மாற்ற முடியாது. நீ அப்படி மாறுன்னு நினச்சா அந்த ஆன்மா, உனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை நீ பார்க்கணும். அதுக்கு அதை நீ வணங்கணும். அதை வணங்கினீன்னா கண்டிப்பாக உன்னை மாற்றத்துக்கு அந்த வழி கிடைக்கும். அது தவிர உன்னை வேறு எவனாலையும் உன்னை மாற்றவும் முடியாது. உன்னை இப்படி வைக்க போகிறான், சோசியங்காரன் உன்னை இப்படி மாற்றி வச்சிட்றேன், உன்னை அப்படி தூக்கி வச்சிட்றேன், நீ இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, இந்த கோயிலுக்கு போ சொன்னாலும் எவன் சொன்னாலும் மாற்ற முடியாது. அவன் எழுதுனதான் உனக்கு தலையில் எழுதுனான் பார். அந்த பிறந்ததுலேருந்து 3 மாதத்துக்குள்ளே எழுதுறான் பார், அதுதான். அதுக்கு பிறகு நீ எவன் என்ன பண்ணாலும் முடியாது. அதுபடி தான் நடக்கும். வேறு எவன் என்னது பண்ண முடியாது. அதுதான் நடக்கும். சரியா? இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க. இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுங்க. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே நீங்களே பார்த்துருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி இதுக்கு வரை அமைச்சராக இருந்திருப்பார். அவன் அமைச்சராக இருந்திருப்பார், பார்த்துருப்பீங்க. ஆனால் அவர் ஒரு முதலமைச்சராக வருவார்னு யாராச்சும் நினச்சி பார்த்துருப்பீங்களா? சொல்லுங்கள், யாராச்சும் நினச்சி பார்த்துருப்பீங்களா? ஏன்? அவர் தலையில் எழுதிருக்கு இந்த வயசில் அவர் முதலமைச்சராக வர்றேன்னு. ஜெயலலிதா அம்மா சாகணும், அவர் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆண்டவன் எழுதியிருக்கான், அதனால் வந்திருக்காரு. இதே 2வது வாட்டி அவர் முதலமைச்சராக வரலாமா? ஏன் வர முடியல? ஏன் வர முடியல சொல்லுங்கள்? அவருக்கு எழுதுனது அதுதான். அதுமாரி யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதான். அதுக்கு தவிர வேறு எதுவும் பண்ண முடியாது. நீ எந்த சோசியம் எதை பார்த்தாலும் சரி எதுவுமே நடக்காது. உனக்கு என்ன ஆண்டவன் என்ன எழுதியிருக்கானோ அதுதான். சரியா? யாருக்காக தயவு சொல்கிறேன், எங்கேயும் யாரையும் நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு உனக்குள்ளே இருக்கிற ஆன்மாவை நம்பு. சரியா? உனக்குள்ளே ஆன்மா நம்பு, இறைவன் நம்பு. வேறு எவனையும் நம்பாத. வேறு எவனும் நம்பாலாம் வேஸ்ட். உன் பிள்ளையே நம்பலாம் வேஸ்ட்டு, உன் பொண்டாட்டி நம்பலாம் வேஸ்ட்டு. யாரையுமே நம்பாத. சரியா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன்னு கேட்டுங்க. உனக்குள்ளே இருக்கிற ஆன்மா நம்பு, அதுக்கு மரியாதை கொடு. சரியா? உன் தொழிலுக்கு மரியாதை கொடு, கண்டிப்பாக நல்லா இருப்ப. வேறு எதுக்குமே நீ மரியாதை கொடுத்து வேஸ்ட். ஒன்று உன்னோட ஆன்மா, இன்னொன்று இறைவன். 2க்கு மட்டும் மரியாதை கொடு. கண்டிப்பாக நீ எங்கேயோ உயர்ந்த இடத்துக்கு போகலாம். ஆனால் மற்ற சோசியக்காரனை பார்க்க போகிறான், அவனை பார்க்க போகிறான், இவனை பார்க்க போகிறான்னா அவன் காசை கொடுத்துட்டு உன்னை பைத்தியமாக்கி விட்டுறானுவையா. ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் உணருங்க. சரிங்களா? சொல்லி ஒரே பாயிண்ட் சொல்லிட்டேன். இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்பு யாராச்சும் கிடைக்குமா? அவர் எப்படி கிடைச்சிது? ஏன் கிடைச்சிது? அவன் ஆண்டவன் எழுதியிருக்கான். அவனுக்கு இப்படி தான் நீ வாழணும்னு எழுதியிருக்கான். அதனால தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுமாரி அவன் என்ன எழுதுறானோ அதுதான். சரியா? வேறு எதுவுமே இல்லை. குட் பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.